ஹாய். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப தைரியமானவர்களா இருப்பாங்க, திறமையானவர்களா இருப்பாங்க, நேர்மையானவர்களா இருப்பாங்க. நேர்மையானவர்களா இருக்கணும்னு விரும்புவாங்க. இருப்பாங்களாங்கிறது மிச்ச கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். தலைமை பண்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள்கிட்ட தைரியமா பேசக்கூடிய பண்பு இவர்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா சிம்ம ராசியில தான் மகம் நட்சத்திரம் இருக்கும். சிம்மங்கிற சூரியனோட வீடு. சூரியனோட வீடுங்கிறதுனாலேயே அந்த சூரியனோட பண்பும் இவங்க கிட்ட இருக்கும். தலைமை பண்பு, எதையும் தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய குணம், இதெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 4ஆம் வீடுங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இதெல்லாம் 4ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால புதுசா வண்டி வாங்குறது, வண்டி மாத்தி அமைக்கிறது, வீடு வாங்குறது, வீட்டை மாத்தி அமைக்கிறது, இல்ல வீடு மாத்துறது, இல்ல இடங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் வீடுங்கிறது வேலை, கடன், நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் 6ஆம் வீட்டை தான் குறிக்கும். இந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இதனாலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வேலையால் நன்மை, கடனால் நன்மை, வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 8ஆம் வீடுங்கிறது வெளிநாடு பயணம், வம்பு, வழக்கு, நோய், ஆயுள் ஸ்தானம், இதெல்லாம் 8ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. இதனாலெல்லாம் உங்களுக்கு குரு பார்க்கறதுனால ஒரு நன்மை ஏற்படும், நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். வெளிநாடு 8ஆம் வீட்டை வச்சு சொல்றதுனால உங்களுக்கு 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. வெளி மாநிலம் போய் வேலை செய்யணுங்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இடமாற்றம் வேணும்னாலும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியாக இருக்குங்கிறத பார்க்கலாம். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். அதனாலேயே இவங்க ஒரு ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புவாங்க, அழகை ரொம்ப விரும்புவாங்க. இவங்களும் அழகா இருப்பாங்க. அழகு உணர்ச்சியுடைய ஒரு ஆளுமை தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அது சிம்ம ராசியில் இருக்கிறதுனால ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. எதையும் துணிந்து பேசக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. கடின உழைப்பாளியா இருப்பாங்க. அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. அதாவது நகைச்சுவை உணர்வோட பேசி அடுத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப அழகா வேலை வாங்கிடுவாங்க. சுக்கிரனோட நட்சத்திரங்கிறதுனால அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 4ஆம் வீடுங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இதெல்லாம் 4ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. சுகஸ்தானமும் அதுதான். உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால புதுசா வண்டி வாங்குறது, வண்டி மாத்தி அமைக்கிறது, வீடு வாங்குறது, வீட்டை மாத்தி அமைக்கிறது, இல்ல வீடு மாத்துறது, இல்ல இடங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே முடியும். இதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் வீடுங்கிறது வேலை, கடன், நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் 6ஆம் வீட்டை தான் குறிக்கும். இந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இதனாலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வேலையால் நன்மை, கடனால் நன்மை, வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களுக்கு வேலையில முன்னேற்றம் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 8ஆம் வீடுங்கிறது வெளிநாடு பயணம்,
வம்பு வழக்கு நோய் ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் வந்து 8ஆம் வீட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. இதனாலெல்லாம் உங்களுக்கு வந்து குரு பார்க்கறதுனால ஒரு நன்மை ஏற்படும், நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். வெளிநாடு 8ஆம் வீட்டை வச்சு சொல்றதுனால உங்களுக்கு 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. வெளி மாநிலம் போய் வேலை செய்யணுங்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இடமாற்றம் வேணும்னாலும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். ஆக மொத்தத்துல சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட குரு பயிற்சியா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் இருக்கிற சிம்ம வீடு சூரியனோட வீடு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆளுமை தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். தலைமை பண்பு அதிகம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. எதையும் தைரியமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. 10 பேர் 20 பேர் 100 பேர் இருந்தாலும் இவங்க பேசுற பேச்சு வந்து எல்லாராலையும் கவனிக்கப்படும். தைரியமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க. உழைப்பாளிகள்ங்கிறத விட உழைக்கிறவங்க கிட்ட வேலை வாங்கக்கூடிய திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவர்களோட குணம் சூரியனோட வீடு சூரியனோட நட்சத்திரங்கிறதுனால இவங்களோட குணமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொல்றேன்ல செய், உன் வேலை நான் செய்யற வேலை தானே செய், நான் சொன்னா நீ செய்யணும், அதுதான் உன் வேலை. இந்த மாதிரி ஒரு அரகண்டா பேசக்கூடியவங்கள தான் இவங்க இருப்பாங்க. உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வர குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 4ஆம் வீடுங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து 4ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. சுகஸ்தானமும் அதுதான். உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால புதுசா வண்டி வாங்குறது, வண்டி மாத்தி அமைக்கிறது, வீடு வாங்குறது, வீட்டை மாத்தி அமைக்கிறது, இல்ல வீடு மாத்துறது, இல்ல இடங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே முடியும். இதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் வீடுங்கிறது வந்து வேலை, கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து 6ஆம் வீட்டை தான் குறிக்கும். இந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இதனாலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வேலையால் நன்மை, கடனால் நன்மை, வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களுக்கு வேலையில முன்னேற்றம் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 8ஆம் வீடுங்கிறது வெளிநாடு பயணம், வம்பு வழக்கு நோய் ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் வந்து 8ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. இதனாலெல்லாம் உங்களுக்கு வந்து குரு பார்க்கறதுனால ஒரு நன்மை ஏற்படும், நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். வெளிநாடு 8ஆம் வீட்டை வச்சு சொல்றதுனால உங்களுக்கு 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. வெளி மாநிலம் போய் வேலை செய்யணுங்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இடமாற்றம் வேணும்னாலும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். ஆக மொத்தத்துல சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே இருக்கும். வணக்கம்.